எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஊப் பேண்டை பற்றி தான். அதாவது ஊப் பேண்டு வந்து ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது ஒன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட ஊப் ஒரிஜினல் பேண்ட் இருக்குது. இந்த பேண்டு பார்த்திங்கன்னா லூப் பேண்டுங்கிறாங்க. இந்த லூப் பேண்டு ஒரு சைனீஸ் பிராண்டு. இந்த பிராண்டு மூலமாக, அதாவது இந்தமாரி லூப் பிராண்டு மூலமாக ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் எந்தமாரிலாம் இது ஃபிட்னஸ் ட்ராக்கிங் பண்ணுது அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இதில் உள்ள சென்சார்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஃபிட்னஸ் டிவைஸ் தான் இது. மக்களே, நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபிட்னஸ் வாட்சை யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா, ஆப்பிள் யூஸ் பண்ணியிருப்போம், அதேமாரி ஃபிட்பிட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்தமாரி நிறைய ஃபிட்னஸ் ட்ராக்கரை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் எல்லாம் டிஸ்பிளே இருந்திருக்கும். இந்த பேண்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த ஊப் பேண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா செலிப்ரிட்டியும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இது யூஸ் பண்ணுறாங்க, இதில் அப்படி என்ன அட்வான்டேஜ் இருக்குது? அதாவது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கரும் பார்த்திங்கன்னா ஸ்டெப் கவுண்டிங், அதாவது பெர் டே 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம நடந்தால் எவ்வளோ கெலோரின்ஸ் பேர்ன் ஆகுது. அடுத்தது ஸ்லீப் மானிட்டரிங், நம்ம பெர் டே வந்து எவ்வளோ ஹவர் டீப் ஸ்லீப் தூங்குகிறோம், அதாவது 6 ஹவர்ஸ் தூங்குகிறோமா 7 ஹவர்ஸ் தூங்குகிறோமான்னு மானிட்டர் பண்ணி அதுலேருந்து நமக்கு வந்து பாடி எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகுது அப்படிங்கிறது. இந்த ஸ்டெப் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸை நமக்கு கேல்குலேட் பண்ணுது. இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், அதாவது பெர் டே வந்து டாக்டரோட அட்வைஸ் வெறும் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் நமக்கு கிடையாது. ஏன்னா ஃபுட்டோட டயட் இருக்குது. இதை கரெக்டாக நம்ம கலோரின்ஸ் கரெக்டாக பேர்ன் பண்ணி புஷ்அப் எத்தனை எடுக்கிறோம், இந்த எல்லாமே ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ பண்ணுறோங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்தமாரி ஃபிட்னஸ் ட்ராக்கர் உங்களுக்கு என்னமாரி அட்வான்டேஜை கொடுக்குது? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மானிட்டர் பண்ணுறது ஸ்லீப் மானிட்டரிங். அடுத்தது ஹார்ட் ரேட்டை இது மானிட்டர் பண்ணுது, அதாவது பிபிஎம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஹார்ட் ரேட் வந்து 60 to 100 120க்கு மேலே, அதாவது ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் பீட்டு அந்த ரேட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நார்மல் பர்சனுக்கு 60 to 120க்குள்ளே தான் இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போதோ இல்லை ரன்னிங் பண்ணும் போதோ ஜாக் பண்ண ரொம்ப ஸ்பீடாக ரன் பண்ணும் போது கொஞ்சம் ஹார்ட் ரேட் வேரியேஷன் ஆகும். இப்போ வேறு என்னென்ன சென்சார் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் மொத்தம் வந்து 4 சென்சார் வச்சுருப்பாங்க. இதில் மெயினான சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஹார்ட் ரேட் சென்சாரு. இது வந்து இந்த க்ரீன் லைட்டில் எரியும் உங்களுக்கு. இது வந்து மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹார்ட்டோட ரேட்டு, ரெஸ்டிங் ஆஃப் ஹார்ட் ரேட்டு அண்ட் ஹார்ட் ரேட்டோட வேரியபிலிட்டி, அதாவது HRVன்னு சொல்லுவாங்க. அதேமாரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ரேட்டு ப்ளஸ் ரெக்கவரி மீட்ரிக்ஸ் அதுவும் உங்களுக்கு மானிட்டர் ஆகுது. ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட பிளட் ஆக்சிஜனோட சென்சாரும் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரெட் கலரில் இருக்கும், ஒரு இன்ஃப்ராய்டு எல்இடின்னு சொல்லுவாங்க. பிளட்டோட ஆக்சிஜன் சேச்சுரேஷனை அது வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி. இப்போ வெறும் பேண்டை மட்டும் காமிக்கிற இதில் டிஸ்பிளேயே இல்லை. அப்போனா இந்த ஆப்பில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வருங்கிறது ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி உள்ள ஸ்டெப்ஸ் கவுண்டிங்கை இதில் கேல்குலேட் பண்ணும். ப்ளஸ் கெலோரின்ஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் ஸ்லீப்பு, அதாவது டீப் ஸ்லீப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, குவாலிட்டியான ஸ்லீப் எப்படி இருந்திருக்கு, அதோட டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்திருக்கீங்க, அப்புறம் என்னென்ன மாரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுமோ அந்த மோடை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டை நீங்கள் பார்க்க முடியும். ஹார்ட் ரேட்டு வந்து இதில் வந்து நான் சொன்ன மாரி 82 BPM அது நீங்கள் மெஷர் பண்ணலாம். அடுத்தது இதில் ப்ளட் ப்ரெஷர் மெஷர் பண்ண முடியும். அதாவது ப்ளட் ப்ரெஷரும் இதில் மெஷர்மெண்ட் இருக்குது. டெய்லி உள்ள டேட்டாஸும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அதேமாரி பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் எத்தனை % இருக்குங்கிறது உங்களால் மெஷர் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சரும் இது மெஷர் ஆகும். பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்குது, இது வந்து ப்ரெஷரோட மெஷர்மெண்ட்டு. ஒரு ஃபிட்னஸ் பேண்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு டேட்டாவை நம்ம வந்து அந்த சென்சார் மூலமாக கேதர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதாவது குளுக்கோஸ் லெவல் கூட, பிளட்டோட குளுக்கோஸ் லெவல், அதாவது பிளட்டை வெளில எடுத்தால் தான் நம்மளோட டயபெட்டிக்ஸ் ப்ரீ டயபெட்டிக்ஸை நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த சென்சார் வந்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் லெவலை இது வந்து 100% அக்யூரேசின்னு நம்ம சொல்ல முடியாது. பிளட் எடுக்காமல் சென்சார் மூலமாக நம்ம ஸ்கின்லேருந்து அது வந்து டயக்னேட் பண்ணி எடுக்குது. பட் அது வந்து அக்யூரேசின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் சம்திங் ஒரு அக்யூரேட்டாகவும் இருக்கும். பட் இது HRV. அடுத்தது ECGயும் இதில் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பேண்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு. ECG மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது பாடி கம்போசிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடியில் என்னென்ன வீக்னஸ் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணக்கூடிய சென்சார்ஸும் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா BMP, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் எனக்கு கம்மியாக இருக்குங்கிறத அது அக்யூரேட்டாக சொல்லியிருக்கு.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு ஒரு டைம் வந்து நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதுலேயே எனக்கு வந்து மசில்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைங்கிறத அதில் உள்ள ரிப்போர்ட்லேயே சொன்னிச்சு. ஆனால் இந்த பேண்டு யூஸ் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுது. மசிலோட ரேட்டு பாருங்கள் டவுனில் இருக்கும். அதாவது மசிலோட மாஸும் வந்து டவுனில் இருக்கும். அதாவது நம்ம பாடியில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குங்கிறதும் அக்யூரேட்டாக சொல்லியிருக்கு. 16.9%. இந்தமாரி எல்லா டேட்டாவும் இந்த பேண்டு வந்து எடுக்குது. அதாவது ஏன் இது வந்து எல்லா செலிப்ரிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இப்போ தான் எனக்கே புரியுது. ஏன்னா இந்தளவுக்கு இது டேட்டாவை கொடுக்குறதால தான் இந்த ஊப் பேண்டு பெரியே தான் இது வந்து லூப் பேண்டுன்னு. அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், இதில் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி அதில் உள்ள என்னென்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்சார்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. அதோட இதில் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்ம ஹார்ட் ரேட்டோட ஹெச்ஆர்வியோட கிராஃப் வியூவும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிவைஸ்க்குள்ளே எத்தனை இருக்குது பாருங்கள். இசிஜி, பாடி டெம்பரேச்சர், பிளட்டு குளுக்கோஸ் லெவல், அதேமாரி ஆக்சிஜன் ரேட்டு, பிளட் ப்ரெஷரு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, இதில் வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் வரையும் நீங்கள் செக் பண்ண முடியுங்கிறாங்க. இந்தமாரி வாட்சஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே நம்பர் கொடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து கத்தாரில் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்.